உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளையும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கிருபைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை சபை ஊழியர்களாக, நண்பர்களாக சில நேரம் சொல்லுவார்கள், இந்த ஊழியத்தை நீ செய்ப்பா, இந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்ப்பா, இல்லை ஒரு ஜப ஊழியத்தை செய்யுங்கப்பா, இல்லை ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யார் மூலமாகிலும் ஒரு வார்த்தை நம்ம மேல் வெளிப்படுகிறது என்று சொன்னால், அது எதற்காக இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், அதிலே கர்த்தர் நம்ம ஒரு கிருபையை வைத்து நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கலாம், 25 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த 500 பேர் இல்லை 100 பேருக்குள்ள ஒருவரை மட்டும் விசேஷமாய் அழைத்து இந்த ஊழியத்தை செய்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அது அவர்களுக்குள்ள அந்த கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விசேஷத்தை கிருபை அங்கே வைத்திருக்கிறபடினால் அங்கு மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனால் இதை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர்களாக இருக்கலாம், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கலாம், அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என்னால் முடியாது பாஸ்டர், இது என்னால் செய்ய முடியாது, இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு என்னால் எனக்கு பயமாக இருக்குது, இப்படி அநேகர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம கேட்க முடிகிறது. அப்படி இல்லைங்க, உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய கிருபையை வைத்திருக்கிறார். சரியா? நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான் அங்கு ஒரு தலைமைத்துவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அங்கு அந்த தலைமைத்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த பேழையானது, அந்த பேழைக்குள்ள சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, மான் இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, நரி இருந்துச்சு. எல்லாவற்றையும் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணது போல இன்னைக்கு சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சில பிள்ளைகள் இருக்கலாம். சுபாவத்தில் கொஞ்சம் எல்லாரும் ஒன்றை போல இருப்பதில்லை. கையை பாருங்க, 5 விரல் ஒன்றை போல இருக்கிறதா? இல்லை. இப்போ டீ கடைக்கு போங்க, ஒரு 5 பேர் போங்க, 5 பேர் 5 விதமான டீ கேட்குறாங்க. ஒரு லைட் டீ தாங்கன்னு கேட்குறாங்க, ஸ்ட்ராங் டீ தாங்கன்னு கேட்குறாங்க. இதே போல தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதன் வித்தியாசமானவர்களாக இருக்கு. அவர்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்த தான் கர்த்தர் நம்ம கிருபையை தந்து நம்மளை அழைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஊழியத்தில் ஏதாகிலும் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருதுன்னா அதை சரியா பயன்படுத்துங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம மேல வச்ச கிருபையின் அடிப்படையில் தான் அவர் நம்மளை அழைக்கிறார். ஆகவே அந்த கிருபையை நாம் வீணடித்து விடுவோமானால் இரண்டாவது அதை பெற்றுக்கொள்வது நமக்கு கஷ்டம். ஆகவே இன்றைக்கு உங்கள் ஒருவேளை எனக்கு பலன் இல்லைதான், எனக்கு ஞானம் இல்லைதான், அறிவு இல்லைதான் அப்படின்னாலும் கூட கர்த்தர் நம்ம கிருபை தந்து பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். சரியா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? பலனை தருகிறவராக இருப்பார். உன்னை அழைத்தார்னா நிச்சயமா அதை நடத்தி செல்வதற்கு வேண்டிய பலனை தருவார். நிச்சயமா அதற்கு வேண்டிய ஆற்றலை தருவார். அதற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அப்போ இன்றைக்கு நம்ம மேல ஒரு கிருபை அவர் வைத்துதான் உங்களை ஊழியத்திற்காக அழைக்கிறார். சபையில பொறுப்பாளர்களாக கர்த்தர் உங்களை நியமிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கிருபை நம்ம அல்லல் தட்டாதபடி அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த கிருபையை நாம் சுதந்திரிக்கும் பொழுதுதான் கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து இன்னும் நம்மளை மேன்மைப்படுத்தி இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைப்பார் என்பதில் மாற்றமில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒருவேளை நீங்கள் கிருபைகளை, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் இழந்துட்டேன், இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு வந்ததை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வருத்தப்படுறீங்களா? நிச்சயமாக வருத்தப்படாதுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபை மீண்டும் அதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை மீண்டும் செய்யணும், நான் கிருபை தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபை தந்து, இழந்து போன கிருபையை கர்த்தர் இரட்டிப்பாய் தந்து மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். God bless you.